மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி நம்ம நருட்டோ ஷிப்புடனோட 362வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட் தொடக்கத்திலேயே நருட்டோக்கும் மாதராக்கும் செமையாக ஃபைட் போயிட்டுருக்கு. அதில் மாதரா எல்லா அட்டாக்குமே தடுத்துட்ருக்கிறான். இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோ அவனோட டெயில் பீஸ்ட் பவர் யூஸ் பண்ணுறான். அதேமே இந்த மாதரா தடுத்துடுறான். அதுக்கப்புறம் கக்காஷியும் நம்மளோட ஒபிட்டோவும் காணிக்கிறாங்க. ஒபிட்டோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் கக்காஷி கூட. கக்காஷி சொல்கிறான், நீ எதுக்கு மாதரா கூட போய் சேர்ந்த, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி ஒபிட்டோட்ட கேட்டுட்ருப்பான். அதுக்கு ஒபிட்டோ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெனிகன் பவரை யூஸ் பண்ணி காமையோட பவரை யூஸ் பண்ணுவான். அப்போ வேறு டைமென்ஷனுக்கு அவனோட டைமென்ஷனுக்கு கக்காஷியை கூட்டிகிட்டு போயிடுவான். கக்காஷி ஒபிட்டோ கூட இருந்த நாட்களெல்லாம் யோசித்து பார்ப்பான். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கக்காஷிக்கு அவங்க அப்பா இருந்திருப்பாங்க, ஒயிட் ஃபேங்கு. அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷினோபி தப்பு தப்பாக பேசியிருக்கோம். ஆனால் நம்ம ஒபிட்டோ தான் பார்த்திங்கன்னா எவன் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதெல்லாம் குப்பையோ, ஆனால் காமரேட்ஸை விட்டு கொடுக்குறவன் குப்பையோட குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ அவங்க அப்பாயை ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு நம்ம கக்காஷி ரொம்பவே வருத்தப்படுவார். நீ எதுக்கு இப்படி பண்ண ஒபிட்டோ, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோவுமே டைமென்ஷனலுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அதுக்கு பிறகு மாதராக்கும் நம்ம நருட்டோக்கும் சண்டை போயிட்டுருக்கோம். மாதரா என்ன செய்கிறான்னா அவனோட சுசனோ பவர்லாம் சமன் பண்ணுறான். செமையாக ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நீ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்க, காயையும் கக்காஷியும் பார்த்துக்க ஒபிட்டோ, நான் 8 9 தான் பார்த்துக்கிறேன் மாதரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு போயிடுறான். மாதரா என்ன பண்ணுறான்னா ஹொக்காகேயோட பவரை உட் ஸ்டைலில் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த டெயில் பீஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 டெயில் பீஸ்ட்டையும் 9 டெயில் பீஸ்ட்டையும் பிடிச்சிடுறான். அப்படியே இந்த பவரை பார்த்திங்கன்னா கேப்டன் யாமாட்டோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஹொக்காகேயோட பவர் இப்போ இவன்கிட்ட இருக்கிறதுனால இவன் உட் ஸ்டைலை யூஸ் பண்ணி அப்படியே ரெண்டு பேரையும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறான். இதுலேருந்து 8 டெயிலாலாம் இருக்கட்டும், நம்ம நருட்டோ 9 டெயிலோட ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பான். அதையுமே ஹோல்டு பண்ணி வச்சுருப்பான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பவரை அதை ரெசிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஹஷிராமாவோட பவரை அப்படியே இந்த இடத்துல மாதரா யூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நருட்டோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவனோட பவர் நிறைய அதிகமாகும். அவனோட கான்ஃபிடென்ட்டை இழக்க மாட்டான். அவன் திருப்பியும் சண்டை போட ஆரம்பிப்பான். 9 டெயிலும் பார்த்திங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பவரை அப்படியே தடுத்து நிறுத்துவான். அப்படியே 9 டெயிலும் 8 டெயிலும் அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். திருப்பியும் ஃபைட் தொடருங்க. ஃபைட் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருப்பியும் நம்ம கக்காஷியும் ஒபிட்டோ காணிக்கிறாங்க. ஒபிட்டோக்கும் கக்காஷிக்கும் செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கோம். நம்ம நருட்டோ பார்த்திங்கன்னா மாதரா கூட சண்டை போட்டுட்ருப்பான். நம்ம கக்காஷி பார்த்திங்கன்னா டைமென்ஷனுக்குள்ளேயே ரெண்டு பேரும் போய்கிட்டுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 டெயில் பார்த்திங்கன்னா கக்காஷிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஒரு பவரை கொடுக்கும். அது மூலமாக நம்ம கக்காஷியால் பார்த்திங்கன்னா டைமென்ஷனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஒபிட்டோட டைமென்ஷனுக்குள்ளேயே போய் அவனை அடித்து நொறுக்க முடியும். அப்படியே பார்த்திங்கன்னா செமையாக ஃபைட் போய்கிட்டு இருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா 10 டெயிலை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு பேரியருக்குள்ளே. அந்த பேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிக்குது. அது ரிவேர் ஆகுதுக்குள்ளே அது நம்ம தோக்கடிச்சாகணும். அது திருப்பியும் பவர் ஃபுல் பவர் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் அதை தோக்கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம நருட்டோவும் அப்புறகு 8 டெயில் சின்சுரிக்கு பார்த்திங்கன்னா பி இருக்கான் பார்த்திங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து டெயில் பேஸ்ட்டு பெருசாக உருவாக்குறாங்க. இப்போ அவங்க அந்த உட் ஸ்டைல் ஹஷிராமாவோட ஃபஸ்ட்டு ஹொக்காகேயோட பவர்லேருந்து ரிலீஸ் ஆனதுனால இந்த மாதரா யூஸ் பண்ணதை அதை எப்படியாவது 10 டெயிலை அழிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 டெயிலை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க அவங்களோட பீஸ்ட் ஃபார்மில் இருந்துக்கிட்டு அந்த பாமை யூஸ் பண்ணுறாங்க. பெருசாக கேஸ்ட் பண்ணுறாங்க. கேஸ்ட் பண்ணி அதை நோக்கி அனுப்புகிறாங்க. அனுப்பி பெரிய பிளாஸ்ட்டுங்க, ரொம்பவே பெரிய பிளாஸ்ட் அப்படியே பிரதிபலிக்குது. அப்படியே இந்த 10 டெயிலோட கதை முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புகையெல்லாம் அப்படி விலகி போகுதுங்க. புகையெல்லாம் வெளியே போகும்போது பார்த்தா அந்த 10 டெயில் பார்த்திங்கன்னா அப்போந்தாங்க ஏதோ ஜூஸு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்படி நிற்குதுமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த 10 டெயில் பயங்கரமாக நிற்குது. நம்ம மாதரா ஒரு மாசான போஸை இப்போ தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்கோ. அடுத்த ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனும் பிளாட்டினம் ரிவ்யூ.
டாட்டா மக்களை.